வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு நல்லா நீங்க உங்களோட பெற்றோர்களுக்கும் மதிப்பு மரியாதை தருமாகவும் ஆசிரியர்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரே 2 ஜீவன் 3 ஜீவன் இருக்காங்க. நம்மளுடைய சமுதாய அமைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள். இருக்க முடியுமா? நம்ம நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பாங்க? 3 பேர். யார் யாரு? ஆசிரியர்கள், சமுதாய நம்மளுடைய சேவை அமைப்பாளர்கள். அவங்கள தவிர நம்ம யார் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நமக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீங்க பாக்குறீங்க. வக்கீல் ஸ்ரீராதா யாரை நீங்க பாக்குறீங்க, நீங்க யாரு நான் பாக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா? அது போல நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு எத்தனை பேர் வெளியில, அதை யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணு தெரியாம, காது கேட்காம, நடக்க முடியாம, சாப்பிட முடியாம இத்தனை குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா? திருப்பூர்ல ஈஸ்வரன் கோவில பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வீடு கிடையாது. ஈஸ்வரன் கோவில முடிஞ்சா நீங்க ஒரு நாள் போய் பார்க்கணும். ஈஸ்வரன் கோவில பிறந்த குழந்தைகளுக்கு வீடு கிடையாது. ரோட்டு குழந்தைங்க சாக்கடையில அந்த குழந்தைகள் சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம, தூங்க முடியாம, கொசுக்கடையில இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு நல்லா உட்கார்றதுக்கு அழகிய இடங்கள்லயே இருக்குது. அழகிய உடைகள் அழகழகா உடைகள் அமைச்சிருக்கா இல்லையா? நமக்கு வேர்க்காம இருக்கு ஃபேனு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம நல்லா இருக்கணும். நம்ம சந்தோஷப்படுத்துற ஆசிரியர்கள், சமுதாய சேவையாளர்கள், நம்ம எல்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வந்த பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான பொன்னான வாய்ப்பா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த இடத்துல போனாலும் நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? மென்மேலும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும். அப்படிப்பட்ட நானும் உங்களை மாதிரி அரசு பள்ளியிலே பயின்று, அரசு கல்லூரியில பயின்று, சட்டம் படித்து இன்று உங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சேவை செய்யறதா வந்திருக்கேன்னா இல்லையா? நான் நினைச்சிருந்தேன் நீங்க டிவி பார்த்துட்டு பாப்பாவை வச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடக்கூடாதா? நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நீங்க நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லபடியா எங்களை மேல சமுதாயத்துல ஏதேனும் ஒரு துறையில நீங்க சாதனையாளர் ஆகணும். எப்படி சாதனையில எப்படி? ஏதாவது ஒரு துறை, வழக்கறிஞராகவோ, மருத்துவராகவோ, இன்ஜினியராகவோ, ஏதேனும் ஒரு தொழிலதிபராகவோ, அல்லது இவர்களை கூட சமுதாய சேவையாளர்களாகவோ, ஆசிரியர்களாகவோ, ஏதேனும் ஒரு துறை இன்னைக்கு நீங்க உயர்ந்த லட்சியம்